புடவை கடையில் 400 எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இது வந்து 400 இது ரிடக்ஷன் ஐட்டம். இது என்னன்னு சொன்னால் யாரோ ஒருத்தவங்க காட்டன் சாரின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு இதோட ப்ளவுஸ் வந்து இந்த டிசைனில் இருக்கும். இந்தமாரி கோடு போட்ட டிசைனில் இருக்கும். இதை வந்து வெட்டிட்டாங்க போல இருக்குது. வெட்டினதுக்கப்புறம் இது காட்டன் சாரின்னு துணி கடைக்காரங்க தகுதி சொன்னதுனால காட்டன் இல்லை ஏமாற்றி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி கடையில் கொண்டாந்து ரிட்டன் கொடுத்துட்டாங்கப்பா. அதனால் அவங்க ரிட்டன் எடுத்து இதை வச்சுருந்தாங்க. இதோட ப்ளவுஸ் தனியாக வெட்டின நிலையில் வச்சுருந்தாங்க. ஆனால் பொதுவாக நான் இந்த மாதிரி ப்ளவுஸுங்க தைக்க மாட்டேன்னா இந்த சேலை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரேஷன் கடை புடவை. ஆனால் பார்த்தா தெரியாது. அதை அப்படி வந்து பார்டர் வச்சு நான் தைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதை அப்படி திருப்பி பார்த்தா ரேஷன் கடை புடவையோட கோடு தெரியுதா? அது மேலே வந்து இது புடவைங்க பார்டர். இது ஒரு 2 பார்டரில் புடவைங்களில் மேல் பார்டர் வந்து நான் வச்சு கட்டுறதில்ல. ரொம்ப உயரமாக இருக்கும்னு அறுக்குவேன். அதோட பார்டர் தான் இதே பாருங்கள். ரேஷன் கடை புடவையில் இந்த பார்டரை வச்சு தைச்சிட்டு அந்த முந்தானிலேருந்து எடுத்தால அதில் ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்தால அதை வந்து இதுக்கு முந்தானியாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்தா ஒரே கலராக தெரியும். இது வந்து அந்த புடவையோட முந்தானி. இதே பாருங்கள், இந்த இடத்துல ஜாயின் போட்டிருக்கேன். ஆனால் தெரியாது பார்த்தாக்கா. இந்த லைட்டான சுருக்கம் தான் தெரியும். இதே பாருங்கள், அந்த பார்டர் இதுலேருந்து மாறுபடுது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஷன் புடவை. ஆனால் கட்டினா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு டைம் கட்டிட்டு போயிருக்கேன். ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கலருக்கும் இந்த பார்டருக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. கீழியும் பார்டர் வச்சுருக்கேன், ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரேஷன் புடவைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நல்லா இருக்கா? நீங்களா அந்த சேரீயை சும்மா அதை பாருங்கள், ரேஷன் கடை புடவை. அதோட முந்தானி இது பார்த்தா தெரியவே தெரியாது, ஜாயின்லாம் தெரியாது. இதை பாருங்கள், இது பார்டர் நல்லா இருக்கா? தைச்ச பார்டர்லாம் நல்லா இருக்கா? இது சும்மா பின்னாடி போடணும், வீடியோ எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியுன்ருக்கேன். முன்னாடி போட்டு எடுத்துருக்கேன். நல்லா இருக்கா? நிறைய இந்த மாதிரி செய்வேன். மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஒர்க் மாதிரி செய்வேன்.